மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 145 சங்கீதம் 145 சங்கீதம் 19 வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, அவர் தமக்கு பயந்தவர்களின் விருப்பத்தின்படி செய்து, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு, அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தமக்கு பயப்படுகிறவர்கள் அல்லது பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் செய்கிறார். அவர்கள் கூப்பிடுகிறதை கேட்கிறார். அப்போ நீங்கள் என்னை பார்த்து என் விருப்பம் நிறைவேற்று இவ்வளோ நாள் நிறைவேறல அப்படின்னு வாலிப பிள்ளைங்க என்னை பார்த்து சொல்லலாம். குட்டி பிள்ளைங்க, அங்கிள் இந்த மாதிரி நிறைவேறாமல் இருக்குது சொல்லலாம். பிரதர்ஸ் சொல்லலாம், சகோதரனே என் பிரச்சனை இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. சோர்ந்து போகாமல், பெற்றோர்களும் சோர்ந்து போகாமல் இந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்கள் கவனிங்க. இந்த வார்த்தையை கவனிங்க. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 145 சங்கீதத்தை வாசித்தோம். ஆண்டவர் யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்னு ஒரு கேள்வி கேட்டா, தமக்கு பயப்படுகிறவர்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் விருப்பத்தின்படி செய்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுடைய விருப்பத்தை கர்த்தர் செய்கிறார். யோபின் புத்தகத்தில் உங்க எல்லாருக்கும் தெரியும். யோபின் புத்தகம் 2 அதிகாரம் 3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன், அவனை போல பூமியில ஒருவரும் இல்லை. தேவனுக்கு பயப்படுகிறவங்க யாரு அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க பொல்லாப்புக்கு, நல்ல கவனிங்க, விலகி போயிடுவாங்க. பொல்லாங்கன், பொல்லாப்பு எல்லாம் அது ஈவில் திங்ஸ் இங்கிலீஷில் சொன்னா, அதுக்கு தங்களை விலக்கி கொள்வாங்க. அவங்க தான் தேவனுக்கு பயப்படுறவங்க. தேவனுக்கு பயப்படாதவங்க துணிகரமாக செய்வாங்க. அப்போ தேவனுக்கு பயப்படாம தேவனுக்கு நான் ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் கொஞ்சம் யோசிக்கணும். அந்த ஜெபத்தை பற்றி நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் கூட 3 அதிகாரம் 7 வசனத்தை நீங்க திருப்பி என் கூட சேர்ந்து திருப்பினீங்கன்னா, நீதிமொழிகள் ப்ராபர்ஸ் 3 அதிகாரம் 7 வசனம், நீ உன்னை ஞானி என்று எண்ணாத, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயந்து, அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு போக மாட்டான். கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க தீமையை வெறுப்பார்கள், தீமையை செய்ய விரும்ப மாட்டார்கள். அவங்க நமக்கு இப்படி பண்ணாங்கன்னா பழிக்கு பழி வாங்கணும், அதான் தீமை. சிலருக்கு விரோதமான அலிகேஷனை புரியாம கொள்ளாம நம்ம பேசிடக்கூடாது. குடும்பத்தில் உடனே அதை டெவலப் பண்ணி பேசக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களோட என்ன பேசிட்டு இருக்கிறேன்? அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார், ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். அப்போ ஆண்டவரே என் ஆலோசனை நிறைவேற்றுங்க, ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்க அப்படின்னு நீங்க சொல்றோம், நானும் சொல்றேன். அப்போ நமக்கு ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கொடுக்குற ஆலோசனை என்னன்னு கேட்டா, அவருக்கு பயப்படுகிறவர்களுடைய விருப்பத்தை, அவருக்கு பயப்படுகிறவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் உடனே ஹானர் பண்ணிடுவாராம். உடனே ஹானர் பண்ணிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் இன்னொரு வசனத்தை பாருங்க, 31 சங்கீதம், Psalm 31 19 பாருங்களேன். 31 19 31 19 பார்த்தீங்க, பயந்தவர்களுக்கும்
உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் மனுபுத்திரனுக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஸ்கிரீன்ல அப்படியே இருக்கட்டும் அந்த வசனத்தை. ஆமென். உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஓ how great. கர்த்தருடைய பிள்ளை எவ்வளவு பெரிதா இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்து வைத்திருக்கிற உண்டு பண்ணி இருக்கிற நன்மை சிறிதானதல்ல, பெரிதானது. அப்போ அப்படியா சொல்றீங்க? அது யாருக்கு அப்படின்னா உமக்கு பயந்தவர்களுக்கு, உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அப்படி நன்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. ஆலயத்தில் நிறைய ஆலயங்களில் பயம் கிடையாது. ஆலயத்தில் கெட்ட வார்த்தைகளை பேசி ஆலயங்களுக்குள்ளே சண்டை, ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர், சபைகளுக்கு விரோதமாய் பயங்கர பிசாசு எரிச்சலை கொண்டு வருகிறான். குடும்பங்களுக்குள்ள தெய்வ பயம் இல்லை. ஆமென். குடும்பங்களுக்குள்ள உலகத்தின் ஆவி வந்திருக்குது. ஆமா, துணிகரமாய் குற்றம் சாட்டுகிற ஆவி கிரியை செய்யுது. அதனால நான் உங்களை பார்த்து மிகுந்த அன்போடு தாழ்மையோடு சொல்றேன், எப்போது உங்களுடைய கான்சியஸ்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துகிட்டே இருக்கணும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். அன்போடு சொல்றேன், எந்த மனுஷனுக்கு நீங்க பயப்படாதீங்க. மனுஷர்களை நேசிப்போம், மனுஷர்களை நேசிப்போம். நமக்கு விரோதமா பேசினாலும், நமக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும் அவனை நேசிக்க எனக்கு உதவி செய்யும். நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்போது நமக்கு இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஒருவனுக்கு ஞானம் வரணும்னா நீங்க நினைக்கலாம், இந்த காலேஜில், இந்த ஸ்டடீஸில், இந்த சப்ஜெக்டில் போயிட்டா பயங்கர அவன் பிரில்லியண்ட்டாக வந்துடுவான்னு. அது தப்பு கிடையாது. அவன் அந்த சப்ஜெக்டில் மட்டும்தான் அவன் ஞானம் உள்ளவனாக வருவான். இன்னொரு சப்ஜெக்டை கேட்டால் சொன்னான் ஐ டோன்ட் நோ, ஏன்னா நான் அதை படிக்கலைன்றுவாங்க, அதை படிக்கலைன்றுவாங்க. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார, அவர் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தார்? ஆக்ஸ்போர்டில் படித்தாரா? கர்த்தருடைய பிள்ளைகளை அமெரிக்காவில் இருக்கிற பிரபலமான பல்கலைக்கழகத்தில் படித்தாரா? கர்த்தருடைய ஸ்டான்ஃபோர்டு என்று சொல்லப்படுகிற மிக பிரபலமான கலிஃபோர்னியாவில் இருக்குது நான் நேராக பார்த்துருக்கேன், அந்த யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காங்க. அங்கே படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பெரிய பிரபலமான தொழில் அதிபருடைய பிள்ளைங்க, விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுடைய பிள்ளைங்க, அதெல்லாம் அங்கே படிப்பாங்க. பெரிய ஒரு யூனிவர்சிட்டி, ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில், அது மாதிரி ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில், அப்புறம் ஏல் யூனிவர்சிட்டியில், அப்புறம் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டின்னா சாதாரண யூனிவர்சிட்டியா, அந்த மாதிரி. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அவரவர் அந்தந்த ஸ்டடீஸில் தான் அவன் ஞானவான்களாக மாற முடியும். ஆனால் சாலமோனுக்கு முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது, அப்படி ஒரு ஞானம். ஒருவேளை அவங்க அப்பாவுக்குள்ள அந்த ஞானத்தின் ஆவி இருந்திருக்குமோ, அவங்க தாத்தாக்குள்ள இருந்திருக்குமோ. அவங்க அப்பா ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் இல்லை, தாவீது ஒரு ஆடு, அவருடைய ப்ரொஃபஷனலே ஆடுகளை மேய்க்கிறவர் தான். அவங்களுடைய தகப்பனார் யாருன்னு ஈசாயி, சாதாரண ஒரு ஃபேமிலி, பெத்லகேம் ஊரான். ஆனால் அந்த சந்ததியில் வந்த ஒரு சாலமோனுக்கு என் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவரே உங்களுக்கு பயப்படுகிற பயத்தினால் என்னை நிரப்புங்க, உங்களுக்கு பயப்படுகிற பயத்தினால் என்னை நிரப்புங்க. உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்புங்களேன். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் முதலாம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க.
நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நீயும் அப்புறம் உன் குமாரன் அப்புறம் உன் குமாரத்தி அப்புறம் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு நீங்கள் சுதந்திரிக்க போற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. அந்த வசனம் எப்படி தோங்குது பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, அதான் ரொம்ப முக்கியம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன்னுடைய மகனும் மகளும் அவர் விதிக்கிற எல்லா கற்பனைகளுக்கும் கை கொள்ளுகிறதுனால அதுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கீழே கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கு நான் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஐயா எனக்கு இந்த பயம் இருக்குது, என் பிள்ளைக்கு இல்லை. இன்னைக்கு கூட ஆஃபீஸ் சொன்னாங்க, யாரோ ஒரு குடும்பத்தில் பாவம் பிள்ளைகள் கஞ்சாவுக்கும் போதைக்கு அடிமையாயிட்டாங்க. என் பிள்ளைக்கு அந்த மாதிரி ஒரு 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 கிரேஸ் இல்லை, என் பிள்ளைகள் தடுமாறிட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த பிள்ளைகள் பெயரை சொல்லி திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், நடு இரவில் போராடுங்க, காலையில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு நேரம் வரும்போது அந்த பிள்ளைகளை சந்திச்சிருவார். ஏன்னா அதாவது உண்மையான பாரம் யாருக்கு இருக்குன்னா அந்த தாய்க்கு தான் அந்த உண்மையான பாரம் இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், அந்த தகப்பனுக்கு தான் உண்மையான, அதாவது ரட்சிக்கப்பட்ட தகப்பன், ரட்சிக்கப்பட்ட தாய்க்கு தான் அந்த உண்மையான ஒரு பாரம் இருக்கும். அப்புறம் சொல்கிறேன், யாருக்கு உண்மையான பாரம் இருக்கும்? ரட்சிக்கப்பட்ட புருஷனுக்கு தான் தன் மனைவியை குறித்த ஒரு பாரம் இருக்கும். கர்த்தரை அறிந்த ஒரு புருஷனுக்கு தான் தன் மனைவியை குறித்த, மனைவிக்கு தான் புருஷனை குறித்த அந்த பாரம் இருக்குமே தவிர வேற ஒருத்தருக்கும் இருக்காது என்று இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். அப்போ ஆண்டவரே, இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயம் இன்னும் அதிகமாக இருக்கணும். அவன் பயம்னா கண்ணை குத்திடுவாரோ, காலை குத்திடுவாரோ, அடிச்சிருவாரோ, என் மேலே சாபம் வந்துருமோ, அப்படி நீங்கள் பயப்படாதீங்க. தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்களோ, கத்தோலிக்க மார்க்கமோ, தென்னிந்திய திருச்சபையோ, அசம்பிளிஸ் ஆஃப் காடோ அல்லது எந்த சபைக்கு போகிறீங்களோ, அல்லது பெந்தேகோஸ்தே சபைகளோ, டிபிஎம் சபைகளோ, எந்த சபைக்கு போய் சபைக்கு போல இயேசுவை அறியல, நான் யாராக இருந்தாலும் சரி, அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அவர் உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்த்த ஒரு தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ உன்னே உன் ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம் எப்போது எனக்குள்ளே இருக்கட்டும். என் பிள்ளைகளுக்கு அந்த பயம் இல்லாமல் போயிட்டு, என் புருஷனுக்கு அந்த பயம் இல்லாமல் போயிட்டு, எனக்கு கூட ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த பயம் இப்போ இல்லாமல் போயிட்டு, அதனால தான் இப்போ நான் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறேன். துணிகரமான பாவங்களுக்குள்ளே போயிட்டேன். எனக்கு நீர் மனம் இறங்கணும் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். உங்கள் மன விருப்பம் நிறைவேறும். எனக்கு இன்றைக்கி சாயந்தரம் கர்த்தர் உணர்த்தின வசனத்தை தான் டெய்லி உங்களுக்கு எப்படி தானே நான் சொல்லிக்கிட்டு வரேன். அன்றன்றுள்ள ஆகாரம், அன்றன்றுள்ள அப்பம். அண்ணன் சாம் ஜெபத்துறை ஊழியம், அன்றன்றுள்ள அப்பம். அதை மாதிரி அன்றன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த பரலோக மன்னாவை நான் கேட்டு உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா என்னன்னா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஒழுங்காக கொடுப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க எப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய ஊழியர்களை நேசிப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க என்னன்னா, அனாவசியமாக டபார்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துட மாட்டாங்க. சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நலமானதையும் பேசாமல் மௌனமாக இருந்தேன் அப்படின்னு வசனத்தில் யோபு சொல்கிறாரு. அதனால் இந்த நாட்களில் ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தினால் என்னை நிரப்புங்க. உமக்கு பயப்படுகிற பயம், ஒரு தெய்வ பயம் எனக்கு இருக்கணும் ஆண்டவரே.
பார்த்தா பொதுவாக இந்த கஷ்ட காலங்களில், நெருக்கமான காலங்களில் சிலருக்கு அந்த பயம் இருக்கும். உதாரணம், கொரோனா காலத்தில் பார்த்தீங்களா, எவ்வளோ பயம், உயிருக்கு பயம், உயிர் போயிருமோ. அதனால் உயிருக்கு பயந்து புருஷனை ஆஸ்பத்திரியில் போய் பார்க்காத மனைவிகள் இருந்தாங்க இல்லையா? உயிருக்கு பயந்து மனைவியின் நிலைமை என்னன்னு போய் அந்த கண்ணாடி அறையில தூரத்துலன்னு பார்த்துட்டு வந்த ஆட்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டத்திலும் வறுமையில் இருக்கிற ஜனங்க, செத்தாலும் பரவாயில்லன்னு புருஷனை தூக்கிட்டு ஓடுனவங்க, அவங்களும் இருக்கிறாங்க இன்னைக்கு. அப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், அந்த உயிருக்கு பயம், காரை தொடக்கூடாது, ஜன்னலை தொடக்கூடாது, கைப்பிடியை தொடக்கூடாது, இல்லை அந்த ஒருத்தர் கை ஷேக்கன் கொடுக்கூடாது, அந்த சமுதாய இடைவெளி இருக்கணும், சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்கணும். இப்படியெல்லாம் பயந்து எப்போ பார்த்தா ஜெபம், ஒரு நாள் ஆன்லைனில் மிஸ் பண்ணல, இல்லை எப்போ பார்த்தாலும் தோத்திரம், ஆண்டவரே அப்படின்னு இருந்த ஆட்கள் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்குறேன், அந்த பயம், அந்த பயத்தினுடைய அந்த பர்சன்டேஜ், அந்த அப்போ 100% இருந்தது தேவனையை சார்ந்து. இப்போ எத்தனை % இருக்கு? ஆமாம், இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக காரியம் போயிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் விசுவாசிகளோடு நான் பேசுகிறேன், தெய்வ பயம் இல்லாத விசுவாசிகள். ஆமாம், தெய்வ பயம் இல்லாத விசுவாசிகள் துணிகரமாய் இப்போ நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, நீங்கள் வட்டிக்கு பணம் கொடுக்க மாட்டீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை வட்டி கொடுக்க மாட்டீங்க. ஆமாம், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, அண்ணன் தம்பிக்குள்ளே கமிஷன் அடிக்க மாட்டீங்க. சொந்த அண்ணன் தம்பிக்குள்ளே கமிஷன் அடிக்கிற, பண விஷயத்தில் கமிஷன் அடிக்கிற ஆட்களோட ஆண்டவர் பேசுறாரு. அப்படின்னா நான் ஒரு கமிஷன் ஏஜென்ட்டு, அண்ணன் தம்பினாலும் பார்க்க மாட்டேன், அப்பா தாய் தகப்பனாலும் பார்க்க மாட்டேன், என்ன எல்லார்கிட்டையும் நான் கமிஷன் வாங்குவேன், ஒரு கமிஷன் ஏஜென்ட்னு சொல்லிடுங்க. தோத்திரம், ஆமென் ஆண்டவரே அப்படின்லாம் சொல்லிக்கிடுற ஆட்கள் இன்றைக்கு துணிகரமாய் ஊழியத்துக்குள்ளே கமிஷன் அடிக்கிற ஆட்கள் இருக்காங்க. ஆமாம், ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொன்னால் அதுக்கு வேற மாதிரி கிரியேட் பண்ணுற ஆள்லாம் இருக்காங்க. காரணம், தெய்வ பயம் இல்லை, அற்ப பணம், அது ஒரு குப்பை. கர்த்தருக்கு ஊழியம் செய்றீங்க, அலுவலகத்தில் வேலை பார்க்கும்போது நீங்கள் யாரோ ஒரு அதிகாரிக்கு ஊழியம் செய்யல, அது ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது. கர்த்தர் உங்களுக்கு அந்த பொறுப்பில் வச்சிருக்கிறார். உங்கள் அதிகாரிகள் இருக்காங்களோ இல்லையோ, கொடுக்கப்பட்டதை உண்மையாக செய்யணும். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமாம், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை இல்லாமல், ஒய்ஃபுக்கிட்ட உண்மை இல்லை, நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள்லாம் படிக்கிறாங்க, ஒய்ஃபுக்கிட்ட உண்மையாக பேச மாட்டாங்க. ஒய்ஃபும் புருஷனுக்கு மறைச்சி காரியத்தை செய்கிறாங்க. அதெல்லாம் நிறைய இடங்களில் பார்த்தா அவருக்கு தெரியாது. அப்போ நீ கணவன் மனைவியா அல்லது சும்மா ஃப்ரெண்ட்ஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி எழும்புது. பிள்ளைகளும் பெற்றோருக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, எல்லாமே இப்போ சொந்த டிசிஷன் எடுக்க அளவுக்கு மாறிட்டாங்க. இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஆண்டவருக்கு பயப்படுறவன் பைபிள் படிப்பான். ஐயோ இன்னைக்கு பைபிள் படிக்கலையே, பைபிள். இஸ்லாமியர்களை பாருங்க, அவங்க விமானத்தில் பயணம் செய்தாலும் இல்லை ரயிலில் பயணம் செய்தாலும் அந்த நேரம் வரும்போது தங்கள் தெய்வத்தை நோக்கி தொழுகை பண்ணுறாங்க. ஆமாம், நான் ட்ரெயினில் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன், அந்த டாய்லெட்டுக்கு பக்கத்தில் போய் அந்த ஒரு துண்டை விரித்து அவங்க தொழுகை பண்ணுவாங்க. அந்த டைமுக்கு வந்தா விமானத்தில் பயணம் பண்ணும்போது பார்த்துருக்கேன், எங்கேயாவது இடம் கிடைக்குமான்னு அந்த டைமை பார்த்து அவங்க போய் தங்கள் தெய்வத்தை நோக்கி மன்றாடுவாங்க. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, யூதர்கள் ஒரு நாளைக்கு 3 முறை ஆண்டவரை தொழுது கொள்வாங்க, பைபிளில் சொல்லியிருக்கு. இஸ்லாமியர்கள் ஒரு நாளைக்கு 5 முறை தங்கள் கடவுளை கூப்பிடுறாங்க. கிறிஸ்தவர்கள் என்னத்தை எப்போ
தேவைக்கு கூப்பிடுகிற கூட்டம் தான் அதிகம். தேவைக்கு பைபிள் படிக்கிற கூட்டம் தான் அதிகம். தேவைக்கு கர்த்தரை தேடுகிற கூட்டம் தான் அதிகம். அதனால இப்போ நம்ம ஒப்பு கொடுத்து, நீங்க உங்க வீட்டாரை குறை சொல்லாதீங்க, உங்க பிள்ளைகளை குறை சொல்லாதீங்க, யாரையும் குறை சொல்ல வேண்டாம். இயேசுவே என்று கூப்பிடுவோம். எனக்கு ஒரு சமாதானத்தை தாரும். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அதனால சமாதானத்தை தாரும். என் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு வேதனை வந்துருச்சு, எனக்கு ஒரு சமாதானம் வேணும். என் ஆஃபீஸில் எனக்கு ஒரு வேதனை வந்துருச்சு, எனக்கு ஒரு சமாதானம் வேணும். ஆண்டவரே, என் வாழ்நாளெல்லாம் நஷ்டமும் கஷ்டமும் தான் இருக்குது. அந்த செல்ஃப் ரைச்சஸ்னஸ் ஆண்டவர் பேசுறார். சுயநீதி, சுயநீதி. கர்த்தருடைய பிள்ளை, இன்னும் நீங்க ஓடி ஓடி அலையாதீங்க, தேவ சித்தம் இல்லாம அலையாதீங்க. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நோக்கி நாங்க ஜெபம் பண்ண போறோம், ஜெபம் பண்ண போறோம். தம்முடைய பயப்படுகிறவரின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். கொடுக்கிற வார்த்தை, தமக்கு பயந்தவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும். ஆமென். தமக்கு பயப்படுகிறவருடைய விருப்பம் நிறைவேறும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். சர்ச்சுக்கு போயிடுறேன், சர்ச்சுக்கு வந்துட்டேன். அந்த 10 மணிக்கு மேலே நீ என்ன செய்கிற? நம்ம அதை நீங்கள் அந்த சர்ச்சுக்கு கோயிலுக்கு போகணும், வரணும், பைபிள் ஸ்டடிக்கு போகணும், வந்துடணும், சரியா? எல்லாமே கரெக்டாக எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், எல்லாம் கரெக்டாக வந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க. நல்லது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது? உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் எப்பவுமே உங்கள் இருதயம் ஆண்டவரை சார்ந்து இருக்கும், ஆண்டவரை நம்பி இருக்கும். ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எல்லாரும் கைகளை வைத்து, இயேசுவே, உமக்கு பயப்படுகிற பயத்தினால் என்னை நிரப்புங்க. தெய்வ பயம் இல்லாத ஒரு சந்ததி எழும்பி இருக்குது. தெய்வ பயமற்ற ஒரு சந்ததி எழும்பி இருக்குது. நோவாவின் காலத்தில் தெய்வ பயமற்ற ஒரு சந்ததி எழும்பினது. ஆமென். கர்த்தாவே, நினிவே பட்டணம் அழிகிறதுக்கு, அழிக்கணும்னு ஆண்டவர் தீர்மானிச்சதுக்கு காரணமே தெய்வ பயமற்ற ஒரு சந்ததி. அவன் தெய்வ பயம். லோத்தின் காலத்தில் தெய்வ பயம் இல்லை, அருவருப்புகள், அசுத்தங்கள். ஆண்டவரே, அதோட 10 மடங்கு அதிகமா இந்த உலகத்தில் இருக்குப்பா, உலகத்துக்கு இருப்பா. சோதோம் குமாராவுக்கு ஒரு நியாய தீர்ப்பை நீர் கொடுத்தது உண்மையானால், அமெரிக்காவுக்கு நியாயம் விசாரிக்கணும் அப்படின்னு காலம் சென்ற தேவ மனிதர் சுவிசேஷகர் ஆண்டவரே, அந்த பில்லி கிரகாம் முழக்கமிட்டாரப்பா. நாங்கள் ஜெபம் பண்றோம், தெய்வ பயம் எனக்குள்ளே வருவதாக. எனக்குள்ள கர்த்தரை குறித்த ஒரு பயம். ஐயோ, இன்னைக்கு பைபிள் படிக்கலையே, ஐயோ இன்னைக்கு தனித்து ஜெபம் பண்ணலையே, ஐயோ இன்னைக்கு ஆண்டவரை தோத்திரம் பண்ணலையே, ஆண்டவரை தேடலையே, ஐயா என்னை மன்னிச்சிருங்க. ஆரம்ப காலத்தில் இருந்த ஆதி விசுவாசம் எனக்கு இல்லாம போயிட்டேன். ஆதி காலத்தில் இருந்த நம்பிக்கை இப்ப இல்லாம போயிட்டேன். நான் மற்றவங்களுக்கு முன்னதாக ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் நடத்துறேன். ஆனா என் பர்சனல் லைஃப்ல பிராக்டிஸ் பண்றது இல்லப்பா. எனக்கு நீர் உதவி செய்யணும், எனக்கு உதவி செய்யணும். ஒரு குட் கிறிஸ்டியன் நானே மாற்றுங்க. ஆமாண்டவரே, ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணலாம். உங்களுடைய ஆத்துமா வாழணும். அதான் பைபிளை சொல்லியிருக்கு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும், சுகமா இருக்கணும். ஆத்துமா வாழணும். ஆத்துமா லைவா இருக்கணும். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. சகோதரனே, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனே, பண்டிகை கிறிஸ்தவனே, எலெக்ஷனுக்கு போகிற கிறிஸ்தவனே, ஓட்டு போடணும்னு சொல்லி வீடு வீடா போய் அரசியல் பண்ணுகிற கிறிஸ்தவனே, பாரத்தோடு நான் சொல்றேன், இதெல்லாம் ஒரு காலத்துல ஒளிஞ்சிரும். இதெல்லாம் ஒரு காலத்துல ஒளிஞ்சிரும். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அப்படின்னா ஒரு காலத்துல ஒளியும். சரியா? எவ்வளவு காலம் இப்படி நம்ம வாழ்வோம்? எவ்வளவு காலம்? இன்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை நீங்க வந்து பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி பணமோ ஐஸ்வர்யமோ சம்பத்தோ உங்களை சுத்தி இருக்கலாம். உங்கள் ஆத்துமா வாழ்கிறதா?
நான் எல்லாரோட சந்தோஷமா பேசுறேனா, மனம் திறந்து பேசுறேனா, அல்லது ஒரு பிட்டர்னஸோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனா? ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவரே, ஆண்டவர் உமக்கு பயந்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்க தியானிக்கணும். இயேசுவே, 128ஆம் சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாப்பா, எல்லா கல்யாண வீடுகள்ல அந்த 128 வாசிப்பாங்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவன், ஆமென், ஆண்டவரே, இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் மனைவீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரத்தை போல இருப்பாங்க. இப்ப இல்லையே, என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றி இல்லையே, என்னை சுற்றி இல்லாம ஆண்டவரே என்னை தூரத்திலிருந்து என்ன மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றி இல்லை. ஒலிவ மர கன்றுகளாக அவங்க இல்லை. அவங்க ஒலிவ மர காட்டு அத்தி மரங்களாக இருக்கிறாங்க. காட்டு ஒலிவ மரங்களாக ஆயிட்டாங்க. ஆமா ஆண்டவரே, ஒலிவ மரமாய் மாற்றுங்க. என் பிள்ளைய ஒலிவ மரமாய் மாற்றுங்க. ஆமென், ஆமென். கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுகிறவனா என்னை மாற்றுங்க. எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்படி செய்யுங்க. உமக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுத்தாரோ. சொல்லுங்க, கற்றுத்தாரோ, கற்றுத்தாரோ. நம்ம நினைக்கிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா போதும், காணிக்கை கொடுத்துட்டா போதும், பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சொல்லிட்டா போதும் அப்படின்னு நம்ம நினைச்சு வாழ்ந்துட்டோம். அதுக்கு பேர் தான் சடங்காச்சாரம். அதுக்கு பேர் தான் சடங்காச்சாரம். அந்த சடங்காச்சாரம் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு கலாச்சாரமா மாறி போச்சு இப்போ. ஆனா ஒன்று சொல்றேன், எப்போது உங்கள் இருதயத்துல தேவனே வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்துல உண்டோ? யார் அப்படி கேட்பாங்க? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் கேட்பாங்க. அப்பா, உம்மை வேதனைப்படுத்திட்டேனோ, உம்மை துக்கப்படுத்திட்டேனோ, ஆண்டவரே வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ? சங்கீதக்காரன் கேட்பது போல, ஆண்டவரே நான் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவருக்கு முன்பாக வந்து நின்று வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ 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 என்று நீங்க கர்த்தரை நோக்கி ஜெபிங்க. தற்செயலா, பேச்சில, வார்த்தையில, பார்வையில, எண்ணங்களில ஆண்டவரை நான் வேதனைப்படுத்தி இருந்தேன். யாரும் நமக்கு சொல்ல வேண்டிய நீ வேதனைப்படுத்திட்ட, நீ குற்றப்படுத்திட்ட, நீ குறை சொல்லிட்ட அப்படின்னு நம்ம ஒருத்தர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் சமூகத்துக்கு போனாலே, ஆண்டவரே நான் வேதனைப்படுத்தினேனோ, உம்மை குற்றப்படுத்தினேனோ, உம்மை குற்றப்படுத்தினேனோ என்று ஆண்டவர்கிட்ட கேட்டாலே போதும், கர்த்தர் ஒரு படத்தை போல காண்பிப்பார். ஆரம்ப காலங்களில் ஜெபித்தது போல என்னை ஜெபிக்க வைங்க. ஆரம்ப காலத்தில் இருந்த விசுவாச வாழ்க்கை எனக்கு தாங்க. ஆரம்ப காலத்தில் இருந்த நம்பிக்கை எனக்கு தாங்க. எப்ப பார்த்தாலும் பணம் பணம், இந்த பணத்தை கொடுங்க, இந்த வேலையை கொடுங்க, இந்த தொழிலை ஆசீர்வதிங்க என்று ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பங்களே நான் பெருசா சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். அதை நீ நடத்துவீர், அதை கொடுப்பீர் ஆண்டவரே, அதை தருவீர் ஆண்டவரே, அதை தருவீர் ஆண்டவர். நான் உம்மோடு நடக்கணுமே, உம்மோடு பேசணுமே, உமக்கு பயப்படுகிற பயத்தால் என்னை நிரப்பணுமே, என் பிள்ளைகள் நிரப்பப்படணுமே, என் குடும்பம் நிரப்பப்படணுமே, என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்குள்ள தெய்வ பயம் வரணும். ஆமாப்பா, உன் புருஷன் குடிக்கிறதுனால தான் உன் வீடு இப்படி இருக்கு, ஆமா உன் புருஷன் திருந்தாததுனால தான் உன் வீடு இப்படி இருக்கு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி குறை சொல்லி ஆண்டவரே இந்த கடைசி காலங்கள்ல ஆண்டவரே அந்த குறை சொல்லுகிற ஆவியினால ஆண்டவரே நாங்க நிரம்ப வேண்டாம் ஐயா. உமக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். ஆமே, உமக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். யார் யார் வீடுகள்ல ஆண்டவரே தெய்வ பயம் இல்லாமல் அலைகிறார்களோ, யார் யார் வீடுகள்ல தெய்வ பயம் இல்லாமல் ஆண்டவரே குடும்பமாக உட்கார்ந்து சீட்டாடுறாங்களோ, கிறிஸ்தவ குடும்பங்களில் சீட்டு, கூத்து, கும்மாளம், ஆண்டவரே அருவருப்பான காரியம் பெருகிட்டு இருக்குது. சோதோம் குமாரா நாட்கள் திரும்ப வந்திருக்குது. இயேசுவே, சபைகளை சுத்திகரியும், எங்கள் வீடுகளை சுத்திகரியும்.
பாரப்படுறோம்ப்பா. ஒரு பக்கம் இழப்புகள், மரணங்கள், மரண ஓலங்கள், வருகைக்கு ஆயத்தப்படலையே. ஜெபம் பண்ணுங்க, வருகைக்கு ஆயத்தப்படணும். நித்தியத்துக்கு நான் வரணும். அந்த நித்திய ராஜ்யத்துக்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. இயேசுவே, நித்திய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துங்க. ஆமாண்டவர், எப்ப பார்த்தாலும் எங்க பிரச்சனையே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஏகப்பட்ட மக்கள் வேதனையோடு அலைந்து கொண்டிருக்கிறாங்களப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் தலைவர்களை பிளஸ் பண்றோம். எங்களுடைய பிரைம் மினிஸ்டரை பிளஸ் பண்றோம். எங்கள் பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். எங்க பிரசிடென்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டருக்காக விசேஷமா ஜெபம் பண்றோம். எல்லா மினிஸ்டர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கலெக்டர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். போலீஸ் துறைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எல்லா சபைகள் மேல் வந்து அமரட்டும். ஆண்டவரே, கண்ணீரோடு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளால பெற்றோர்கள் வடிக்கிற கண்ணீர், ஆண்டவரே, சீக்கிரத்தில் ஒரு மாற்றம் வரணும் ஐயா. ஒரு மாற்றம் வரணும் ஐயா. இயேசுவே, இரக்கம் பாராட்டும். இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. ஆமாப்பா, தமக்கு பயந்தவர்களுக்கும் தம்முடைய ஆண்டவரை தம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணினவைகள் மிகவும் பெரியதப்பா. அதுதானப்பா 31ஆம் சங்கீதம். மிகவும் பெரியதப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஐயா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. புலம்பி ஜெபிக்கிறோம் ஐயா, உதவி செய்யுங்க. திறப்பில நின்று புலம்பி ஜெபிக்கிறோம் ஐயா. ஐயோ, எங்க அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு பிள்ளைகள் தவிக்கிறாங்க ஐயா. ஐயோ, என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு தவிக்கிறாங்க ஐயா. எங்க அப்பா மட்டும் இருந்தாருன்னா இந்த காலேஜில் கொண்டு போய் என்னை சேர்த்திருப்பாரு என்று பிள்ளைகள் தவிக்கிறாங்க ஐயா. பாரப்பட்டு போராடுகிறோம். ஆமென். கைகளை உயர்த்தி ஜெபிங்க. போராடுகிறோம். ஷாந்தாலாபா ரூஹூலாபா தாலாபா ரஹாபா. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். போராடி இயேசுவின் நாமத்தினால எதிர் வல்லமைகளை, அவிசுவாசம், அவ நம்பிக்கை, உன் ஜெபம் கேட்கப்படாது, உன் ஜெபத்துக்கு பதில் வராது, உன் நம்பிக்கையெல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு என்று உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற அந்த பொல்லாத கிரியைகளை அழிங்க. நீங்க அழிங்க. என் விருப்பம் நிறைவேறும். என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எனக்கு ஒரு வழி திறப்பீர். ஒரு புதிய பலனை கர்த்தர் எனக்கு கொடுப்பீர். அல்லேலூயா. தகப்பனே, கண்ணீரோடு உம்முடைய பிள்ளைகளுக்காக, உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் திறப்பில நின்று போராடி ஜெபிக்கிறேன் அப்பா. நான் மட்டுமா ஜெபிக்கிறேன்? எங்க ஆண்டவர் உடன் ஊழியர்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயிரமான ஜனங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆமென். ஒரு பெரிய பலனையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆமா, நான் ஒரு சாதாரண ஊழியக்காரன், அப்ரோஜனமான ஊழியக்காரன், கடமை செய்கிற ஆர்டினரி சர்வெண்ட் ஆஃப் காட். ஆனா உங்களோடு பேசினவர் கர்த்தர். உங்களை சுற்றிலும் ஒரு தேவ பிரசனம் உங்கள் மத்தியில் வந்து விட்டது. சொல்லிடுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.